2 கோழி உருண்டை சைஸ்க்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். நல்லா பஞ்சு போல் தட்டணும். நல்லா இன்னும் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். நல்லா பஞ்சு போல் தட்டி எடுத்துக்கணும். பூண்டை நல்லா பஞ்சு போல் பூண்டை தட்டியாச்சு. இப்போது அந்த புளி கூட போட்டுக்கலாங்க. இந்த புளி தண்ணியில் போட்டுக்கலாம் தட்டி வச்சுருக்க பூண்டை. தோலோடு தான் தட்டி எடுத்துக்கணும் ரசத்துக்கு. அப்போ தான் வாசனையே நல்லாயிருக்கும், மணக்கம். நல்லா மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். வரமிளகாவை நான் 5 மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு. அந்த புளிக்கேற்ற காரம் அதுதாங்க. 5 மிளகா எடுத்தால் காரம் சரியாக இருக்கும் ரசத்துக்கு. நான் 3 கோழி உருண்டை சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம், அலசி வச்சுருக்கேன். அந்த மல்லியில கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு மிளகு தூள் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மிளகு தூள் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் தேவைப்படுது, அதையும் போட்டுக்கிறேன். சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை போட்டிருக்கேன். சீரகம் அதிகமாக போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் போல் தூவிக்கலாம். அதிகமாக தூவினாக்கா கசக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக தான் தூவணும். பெருங்காயத்தை எல்ஜி பெருங்காயத்தை தூவி எடுத்துருக்கேன். தேவைக்கேற்ற கல்லுப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற கல்லுப்பை போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ற. இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் தூவிக்கலாம். தக்காளி 2 போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். அதை கூடவே 2 தக்காளி எடுத்துருக்கேன், பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன். நல்லா கரைச்சி விட்டுக்கணும். நம்ம எல்லா பொருளும் போட்டுக்கணும் பார்த்தீங்களா, அந்த எல்லா பொருளையும் சேர்த்து அந்த தக்காளி கூடவே கரைச்சி எடுத்துக்கணும். அதோட 2 கடுகு தட்டி போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம். தட்டி வச்சுருக்கேன். அந்த கடுவை தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கடாயை போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் கரண்டிக்கு எடுத்திருக்கேன் ரசத்துக்கு. ரசம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்காது, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. ரசத்தை ஊற்றிக்கலாம். ஒரு கொதிச்சதும் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் போல் கொதிக்கட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரசம் கொதிச்சு வந்துடுச்சு. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க சாப்பிட்லாம் ரசம்.